சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். வேறு விவேக் சாருக்கு இது ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சிருக்கே தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜானரில் எடுக்கிறது. ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு அவரோட படம். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ஓவரால் அந்த கதை, அப்புறம் அவர் அப்ரோச் பண்ணுற டைப், ஸோ எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. விவேக் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இட்ஸ் ஒரு புது பரிமாணம் அவருக்கு. அது வந்து இந்த ஜானர் நல்லா வந்திருக்கு அவருக்கு. ஸோ இந்த மாதிரி பல படங்கள் அவர் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடச்சா நல்லாயிருக்கும். அவர்கிட்டேருந்து வந்து நம்ம எப்பயும் காமெடி அந்த மாதிரியே பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது அவராது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு ஆஃப் ஃபேக்டர் இருக்குது. ரியலாகவே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் ஹீ கேன் டூ மோர் மூவிஸ் இன் த சேம் ஜானர். ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கடைசி 5-10 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு யாராலுமே எதிர்பார்க்க அந்த மாதிரி ஸ்டோரி லைன் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியில் பார்த்தானா இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கே ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் தான். ரியலாகவே சர்ப்ரைஸ் மூமெண்ட் தான். ரொம்ப ரேர் இந்த மாதிரி இப்போ வந்து அந்த மாதிரி படம்லாம் வர்றது. ரியலாகவே நல்லாயிருக்கு. விவேக்கோடைய காமெடி கிடையாதுங்க, குணச்சந்திர இதில் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன் சார். நல்லா நடிச்சுக்கிறாரு. இது போலீஸ் கதை தான், அந்த சின்ன பசங்க கதை தான். நல்லா இப்போ பரவாயில்ல ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இல்லை, இது கிரைம், அதாவது கடத்திட்டு போகிறாங்கல்ல, அந்த கதை தான் இது. நல்லா படிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. விவேக் சார் ஆமாம், அதாவது இவ்வளோ நாள் காமெடியாகவே பார்த்துக்கிட்டு வந்தது. அப்படி இல்லாட்டி காமெடியாகவே நம்மளுக்கு எதனாச்சும் இது சொல்லிட்டு போவார், அட்வைஸ் பண்ணிட்டு போவார். அதே மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்போ இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அது அந்த கேரக்டர் இதுக்கு வந்துட்டு அப்படி பண்ணதும் நல்லா இருக்குது, இப்படி பண்ணதும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது. நல்லா இருக்குது, நல்லா செஞ்சுருக்காரு டேரக்டர். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதாவது விவேக்கா அப்படி இருக்குது பண்ணுறாருன்னு இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஷாலியும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதை விட டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸ் ஸ்டோரி நல்ல விருப்பமாக இருக்குது. நல்லா கருத்துள்ள படமாக இருக்குது. எல்லாருக்கும் உள்ள கருத்துள்ள படமாக இருக்குது. அருவருப்பு இல்லாத ஒரு படம்னு சொன்னால் இந்த படம். இது யார் டைரக்டர்னு கூட நான் பார்க்கல. ஜஸ்ட் நான் புக் பண்ணிவிட்டு வந்து சரி ஃபேமிலியோடு வரலாம், பசங்களை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து நான் கொடுத்த காசுக்கு இது ஒர்த்து. அது மட்டும் இல்லை, 2 மணி நேரம் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் ஒரு தமிழ் படம் 2 மணி நேரத்தில் ஒரு த்ரில்லராக கொண்டு போய் பார்த்ததே இல்லை. ரிலேட்டட் டு இங்கிலீஷ் ஸ்டோரி, இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி 1.5 hours 145 minutes. இது வித் பிரேக்கோடு சேர்த்து 2 hours தான் மாதிரி எக்ஸாக்டாக நடந்திருக்கு. பிளாட் வந்து அன்டிவைடட் இன் த மிட் ஆஃப் த சீன்ஸ். இடையில எங்கேயுமே அது வந்து டிவேட்டே ஆகலை, ஒரே ரேசிங்காக போகுது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சீட், வாட் இஸ் த நெக்ஸ்ட் சீன் அப்படிங்கிறது வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தோணுது. அதனால் எங்களுக்கு அந்த 2 மணி நேரம் போனதே தெரியல. நான் 11:30 உள்ளே வந்தேன். 12:30 எனக்கு இன்டர்வல் போடும்போது தான் தெரிஞ்சு இன்டர்வல் வந்துட்டுன்னு. அடுத்தது பார்த்தா 1 hourல படமே முடிஞ்சிருச்சு. ஸோ வி ஹேவ் இன் டிவேட்டட் அவர் மைண்ட். திடீர்னு வந்து ஃபோனை நோண்டுறது வைக்கிற அந்த வேலையே இல்லை. அதனால் படத்துக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆப். அது டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் விவேக் சாருக்கு ரொம்ப சொல்லணும். விவேக் சாருடைய ஒரு இதுதான் இந்த கதையை அப்படியே கொண்டு போகுது. ஹவ் ஹி இஸ் அனலைசிங் எ கிரைம். அந்த கிரைமை எப்படி அனலைஸ் பண்ணி அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணி எப்படி கொண்டு போகிறாருங்கிறது ரொம்ப ஒரு மார்வலஸ் திங்கிங். ஹேட்ஸ் ஆப் டு தி டைரக்டர் அண்ட் ஆல் ஆஃப் த க்ரூ ஹூ ஒர்க்ட் ஆன் திஸ் மூவி. தேங்க்யூ. சூப்பராக நல்லா இருக்கு. பரவாயில்ல. படம் சூப்பராக நல்லா சார். சூப்பர் படம், நல்லா சூப்பராக இருக்குது. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம் போல இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப எப்படி சொல்லணும்னா, ஒரு நிமிஷம் ஃபீலிங், இந்த லவ் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு ஃபீலிங்கு. உடம்பை பார்த்து நான் நேசிக்கிறது லவ் இல்லை, மனசை பார்த்து நேசிக்கிறது லவ்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப அழகாக சொல்லுவேன். படம் சூப்பராக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்னு. படம் நல்லா இருக்குது. ஹீரோ நல்ல படம் மாதிரியே தெரியல, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி நல்ல லவ் ஸ்டோரிங்க. எல்லாம் ஒரு லவ் பண்ணுற பசங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி, கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது.